பெண்கள் இறந்து போனதுக்கு அப்புறம் ஆண்கள் நில குலைஞ்சு போயிடுவான். எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் ரொம்ப அன்பா இருப்பார் அவர் மனைவி மேல. அவங்க மனைவி தவறிட்டாங்க. திருப்பூர் அந்த அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட சொன்னாரு, சார் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் நான் நிறைய எழுதுறேன் சார் என் மனைவியை பத்தி. என்னென்ன எழுதுனீங்க? நான் ஒரு கவிதை எழுதுனேன் சார் அப்படின்னாரு. சொல்லுங்கண்ணே அப்படின்னு. நீ உயிரோடு இருக்கிற பொழுது என்ன சாப்பிடலாம் என்று யோசித்தேன். நீ உயிரோடு இருக்கிற பொழுது என்ன சாப்பிடலாம் என்று யோசித்தேன். நீ இறந்த பிறகு எங்கு சாப்பிடலாம் என யோசிக்கிறேன். அந்த ஐயா இல்லாம அந்த அம்மா பேலன்ஸ் பண்ணி வாழ்க்கையை கொண்டு போயிடும். வாங்க மேடம், வணக்கம். அந்த ஐயா இல்லாம அந்த அம்மா வாழ்க்கையை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிடும். ஆனா இவங்க இல்லாம ஆனால ஒரு செகண்ட் கூட ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. ஏன் அப்படி நம்ம ஆண்கள் உண்மையிலேயே சார்பு உடைய வாழ்க்கை யாருடைய வாழ்க்கைனா ஆண்களோட வாழ்க்கை தான், பெண்களோட வாழ்க்கை இல்ல. ஏன் ஒரு ஆண் இறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு பெண்மணி தனியா நின்று தலைமுறையா காப்பாத்தி படிக்க வச்சு வேற லெவல் கொண்டு வந்திருக்கு. ஒரு ஆணுக்கு ரொம்ப ரொம்ப சிரமம். ஏன் இன்னொரு துணை இல்லாம அவனால அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது. சின்ன வயசுல இறந்து போயிட்டா. ஆனா பெண்ணுக்கு இயல்பா இருக்கு. ஏன் அவங்களுக்கு ஒரு வைராக்கியம் இருக்கும். டேய், ஆண் இல்லாத வீடுன்னு நீங்க யாரும் சொல்லிடாதீங்கடா. ஒரு ஆண் இருந்து இந்த குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவானோ அவன் இல்லாமல் கூட என்னால் 10 ஆணாக உழைத்து இந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும் என்று சொல்பவள் பெண். அந்த பெண்கிட்ட தான் நம்ம எவ்வளவு பெரிய அதிகாரம் பண்றோம். இன்னைக்கு எல்லா துறையிலையும் பெண்கள் இருக்காங்க. தமிழகத்துல இந்தியா முழுக்க மாவட்ட ஆட்சித்தலைவராகவே அவ்வளவு பெண்கள் இருக்காங்க. நேத்து போனேன் தேனியில, திருமதி மதிப்புக்குரிய சஜீவனா IAS அவர்கள், தேனியோட கலெக்டர் மேடம், கம்பீரமா பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. அவ்வளவு தூரம் வந்துட்டாங்க. ஆனாலும் ஆம்பளை கேட்க மாட்டான். ஆண் சூர்யா, SJ சூர்யா சொல்லுவார்ல, நெடில் லுங்கிய அவுத்து போட்டா இந்த கலெக்டர் ஐயாவுக்கு மடிச்சு வைக்க துப்பு இல்ல, அது ரவுண்டா கிடக்கும். அப்படியே பேண்ட்டை போட்டு கிளம்பிடுவார். ஏன்னா வெளியில அவ்வளோ வேலை இருக்கு. திருப்பத்தூர் ஃபுல்லா மனு வச்சு நிக்கிறாங்க. ஐயா வாங்க, ஐயா வாங்க. ஏன் மனசுக்குள்ள யூட்டன் எடுங்க. இங்க இருக்கிற அத்தனை ஆண்களுக்கு சொல்றேன், பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை ஆண்களுக்கு சொல்றேன், இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களை நேசிக்கிற பெண்ணை நீங்கள் மருந்துக்கு கூட பதிலுக்கு மரியாதை தருகிற அளவிற்கு நேசிக்கவில்லை என்றால் இன்றே மனதிற்குள் யூட்டன் எடுங்கள். உங்களுக்கான வாழ்க்கை அவர்களுக்கானது என்பதை நீங்கள் நம்புங்கள். நேசிங்க, பேசுங்க, உட்கார்ந்து பேசுங்க. சும்மா ஒண்ணுமே வேணாங்க. சாதாரணமா ஒரு இடத்துக்கு கூட்டு போய் பார்க்கில் உட்கார வச்சு 1 மணி நேரம் என்னமான்னு பேசினாலே இந்த அம்மா அவ்வளவு சந்தோஷப்படும். அந்த அக்காலாம் இப்படிங்குது, எங்க கூப்பிட்டு போறான் அந்த ஆள். ஏன்னா அந்த அம்மாவுக்கு தெரியும், நீங்க சிங்கப்பூர்லாம் கூட்டிட்டு போய் பேச மாட்டீங்கன்னு தெரியும். ஏன் அடுத்த தெருவுக்கே தலைவனால கூட்டு போக முடியல. பணம் முக்கியமே இல்லை. நாம என்ன நினைச்சுக்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கிறது இடத்தை பொறுத்து நினைக்கிறோம். மகிழ்ச்சியா இருக்கிறது இடத்தை பொறுத்து நினைக்கிறோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், மகிழ்ச்சி என்பது சூழ்நிலை அல்ல, அது ஒரு மனநிலை. அது ஒரு மனநிலை. ரோட்ல வயசான தாத்தா வயசான பாட்டி நடந்து போறப்ப அந்த வயசான தாத்தாவோ பாட்டியோ பக்கத்துல போறவங்கள கையை பிடிச்சிட்டு போறப்ப நம்ம ரசிக்கிறோம். எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. அப்படியே ஒரு 30 வருஷம் முன்னாடி போனா அந்த தாத்தா முன்னால போயிட்டு இருப்பாரு, இந்த பாட்டி 30 அடி பின்னால வந்துகிட்டு இருக்கும். இப்ப ஏன் அந்த தாத்தா பாட்டியோட கையை பிடிச்சிட்டு போறாரு? கையை விட்டாருன்னா தலைமை விழுந்துருவான். புரியுதா உங்களுக்கு? தலைமை விழுந்துருவான், பிடிச்சிக்கிறான். அன்புங்கிறதெல்லாம் அப்புறம் தான். முதல்ல பண்ண வம்பு, அம்மா சாரிமா, கையை பிடிச்சுன்னு மன்னிச்சிருமா. பெண் மன்னிப்பினுடைய பெருந்தெய்வம். பெண் என்பவள் மன்னிப்பின் பெருந்தெய்வம். இப்படி புகழ்ந்து பேசி பெண்ணை அடிமைப்படுத்திட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. உண்மை அதுதான். அவங்களாம் மன்னிக்கலைன்னா நமக்கு வாழ்க்கையே இல்லை. பெண்கள் மன்னிக்கலைன்னா நமக்கெல்லாம் வாழ்க்கையே கிடையாது. வாழ்க்கையே கிடையாது. அது குழந்தைங்களாலும் அப்படிதான், குழந்தைகிட்டையும் அப்படிதான் சொல்றேன். இங்க இருக்கிற பிள்ளைகள், உங்க அம்மாட்ட நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு பர்த்டேனா மேம்பாலத்தில் ஏறி கேக் வெட்டுறான். ஹாப்பி பர்த்டே மெண்டல், 10 மெண்டல், ஹாப்பி பர்த்டே. ஏய் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே அப்படின்னு சேவு போலீஸ் வந்து செவிலிய விட்டார். சார் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே சார், என்னப்பா கீழே வெட்டினா வெட்டாதா கேக்குங்கிறாரு.
இதனாலேயே நைட்லாம் மேம்பாலத்தை மூடி வச்சிடறாங்க. ஆமாம் மேடம், எங்கெங்கெல்லாம் கேக் வெட்டுறது ஒரு வரமுறை இல்லாமல் போச்சு சார். வெங்கடேசன் சார், நீங்கள் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். வரமுறை ஏன் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தா மிட் நைட் 12 மணிக்கு நம்ம தலையில் வச்சு வெட்டிடுவோம் போல இருக்கும். ரொம்ப நேரமாக உட்காந்துருக்காரு, இவர் தலைமையில வெட்டலாம், செலிபிரிட்டி தலைமையில கேக் வெட்டணும். நீங்க வெட்டுங்க, சந்தோஷப்படுங்க, அது உங்கள் இயல்பு, பிரச்சனையே கிடையாது. ஆனா நான் என்ன தெரியுமா சொல்றேன், உங்கள் தாயினுடைய பிறந்த நாளை உங்கள் தாய் மகிழ்கிற வண்ணம் ஒரே ஒரு முறையாவது வாழ்க்கையில் கொண்டாடி பாருங்கள். அந்த ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறையாக உங்களை வாழ வைக்கும்.